ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம டைரக்டர் சார்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்ட்ரீம் படம் அப்போதான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல. சரி, ஓகே, நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம், படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மள அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும்போது எனக்கு சார் ஃபோன் பண்றாரு. மேடம், இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, நாங்க எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றோம், ஒரு காப் ரோல். சொல்ல போனா சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரவணா மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புறேன். சார், நான் தான் இது பாருங்க, நான் ஓரளவுக்கு நடிப்பேன். அப்படியா மேடம், சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு. ஓகே, ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டு. ஹி இஸ் வெரி மச் பர்டிகுலர். லைக் ஒரு ஆர்டிஸ்ட், நீ எப்படி இருந்தா என்ன, எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கிறது இல்லாம எனக்கு இப்படிதான் வேணும், நீங்க ட்ரிம்மா இருக்கணும், நீங்க வந்து பாடி வைஸா இருக்கட்டும், இல்ல உங்க ஆட்டிடியூட் வைஸா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்றதுல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பத்தி நிறைய நீங்க தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்ல, பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது, நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்க சாட்டிஸ்பாக்சனோட போலாம். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.